அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தூப பலிபீடம் அப்படின்ற நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதலாவது எக்காலம். 7 தூதர்கள் 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு நின்றார்கள் அப்படின்றத கடந்த நிகழ்ச்சியில எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ முதலாவது எக்காலம், முதலாவது தூதன் முதலாவது எக்காலத்தை ஓதுறாரு. அப்படி அவர் ஊதும் பொழுது இந்த பூமியில என்ன நடக்கும் அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. முதலில் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல் எல்லாம் எரிந்து போயிற்று. இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம், இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா, முதலாம் தூதன் முதலாம் காலத்தை ஊதுறாரு. ஊதும் பொழுது பூமியில் என்ன நடக்குது, கல்மழை பொழியுது, அக்கினி இறங்குது, ரத்தம் கலந்த கல்மழை, இதெல்லாம் இந்த பூமியில் உண்டாகுது. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எதுவுமே இல்லைங்க. வேதத்தில் எழுத்தின்படி எப்படி எழுதப்பட்டிருக்குதோ அதே அர்த்தம் தாங்க. ஒரு சில 5வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தான் அதில் மறைப்பொருட்கள் நிறைய அதை நம்ம விவரித்து பேசலாமா. இதே விதமான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ முதலாம் எக்காலம் தேவதூதன் ஊதப்படும் பொழுது இந்த பூமியில கல்மழை பெய்யப்படும். கல்லு மழை போல ஊற்றுமா. மழை எப்படி பெய்யுது, அது போல கல்ல மழை மாதிரி இந்த பூமியில கொட்டப்படுமா. சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்காது, பெரிய பெரிய கல், அதெல்லாம் பூமியில கொட்டப்படுமா, மழை போல பொழியப்படுமா. அக்னி, நெருப்பு ஊற்றப்படும். எப்படி குழம்பா ஊற்றப்படுமா, நம்ம அடுப்புல எல்லாம் நெருப்பெல்லாம் கட்டி விட்டு எரி விட்டாக்கா எப்படி இருக்குது, அது போல அக்கினி மழை போல ஊற்றப்படுமா முதலாம் எக்காலம் ஊதப்படும் பொழுது. அப்புறம் ரத்த கலர்ல அக்னியும் கல்மழையும் பெய்யும் பொழுது பூமியில ரத்த மாதிரி தெரியுமா, ரத்த கலர் மாதிரி தெரியுமா. இதே மாதிரி சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குது. எங்கனாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 7ஆம் வசனமானது யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 30-31 திருவசனங்கள். அதாவது அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் முன் உரைத்தவைகளில் நிறைவேறுதல் ஆகும். முதலாம் எக்காலம் பரலோகத்தில் தேவதூதன் ஓதப்படும் பொழுது ஏற்கனவே யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாருங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதான். எப்ப நிறைவேறுதுன்னா, முதலாம் தேவதூதன் பரலோகத்துல முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோவேல் எழுதி வச்சிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுங்களாம். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, யோவேல் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று யோவேல் கூறின தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன சொல்றாரு, யோவேல் என்ன எழுதி இருக்கிறாரோ அது அப்படியே நடக்குதுங்க.
முதலாம் ட்ரம்பட், அதாவது முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது கல்மழை பெய்யும், அக்னி கொட்டும், இரத்தமயமா மாறிடும் அப்படின்னு யோவேலு எழுதி வச்சிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது நிறைவேறுது. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனம் முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில கல்மழை பெய்யும், அக்னி கொட்டப்படும், பூமி இரத்தமயமா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அந்த கொடூரமான காரியங்கள், அந்த உபத்திரவம் எல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய எதிராளிகள் மேல். யாருடைய எதிராளிகள் மேல்? இயேசு கிறிஸ்துனுடைய எதிராளிகள் மேல் பழி வாங்கும்படியாக கர்த்தர் வரப்போகின்ற நாளிலே நடந்தேற உள்ளது. எகிப்தில் நடந்த வாதையை மீண்டும் நிகழ பண்ணுவார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய எதிராளி யாருன்னா அந்தி கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துனுடைய எதிராளி. அந்தி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அந்த கிறிஸ்துவ அவன் கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டு அவன் பின்னாடி போய் அவனை வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு பழி வாங்குறதான். பழி வாங்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த தண்டனையை அனுமதிக்கிறாரு அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இதே மாதிரி தான் எகிப்தில் நடந்த வாதையை மீண்டும் நிகழ பண்ணுவார். எகிப்துல இந்த மாதிரி வாதை ஏற்கனவே நடந்திருக்குதுங்க. அதே மாதிரி மீண்டும் அதே வாதையை கடைசி காலத்தில் உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் நடத்துவார். எகிப்தில் நடந்த வாதைகள் உண்மையானது என்றால், இப்போ எகிப்தில் 10 வாதை ஆண்டவர் அனுமதிச்சாரு அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அது நடந்தது உண்மை அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிற எழுத்தின்படி நடப்பதும் உண்மைதான். முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது என்ன நிகழ்வு நடக்குமோ? முதலாம் எக்காலம் ஓதப்படும் போது கல்மழை பெய்யும், அக்னி கொட்டப்படும், பூமி இரத்தமயமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம், அதே நிகழ்வு யாத்திராகமம் 9வது அதிகாரம் 22லிருந்து 26 திருவசனங்கள் படி எகிப்துல நடந்திருக்குது. எப்படி அப்படின்னாக்கா எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல பார்வோன் கிட்ட போய் என் மக்களை போக விடு அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் போக விடலை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டுப்பா அப்படின்னு மோயிசன் கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் மோயிசன் வானத்துக்கு நேராக கையை நீட்டுறாரு. அப்போ என்ன ஆகுது, அப்பொழுது மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது கல்மழை கொட்டும், மழை போல பொழியப்படும், அக்னியும் கல்மழை போல கொட்டப்படும். இந்த பூமி அக்னினால நிரம்பி இருக்கிறதுனால பூமி ரத்த கலர்ல மாறிடும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம். அதே நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்குது. எங்கனாக்கா எகிப்துல பார்வோன் முன்னாடி மோயிசன் இந்த காரியத்தை கோலை வானத்துக்கு நேராக நீட்டும் பொழுது வானத்திலிருந்து கல்மழை பொழியப்படுது, அக்கினி இறங்குது.
எல்லா வெளி இருக்கிற மனிதர் மேலும் எல்லா ஜீவன்கள் மேலும் பயிர் வகை எல்லாத்தையும் மேலேயும் ஊற்றப்படுது. கல்மழையோடு கூட கலந்த அக்னியும் மிகவும் கொடியதாய் இருந்தது. கல்மழைங்க பெரிய பெரிய கல் மழை துளிகள் எப்படி ஊத்துதோ இந்த பூமியில, அது போல கல் மழையா பொழியுமா. அப்படி பொழியும் பொழுது எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. சின்ன கல் பெரிய 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 கல்லெல்லாம் மழை மாதிரி கீழே வந்து கொட்டும். அப்படி கொட்டும் பொழுது எந்த வீடு இருக்கும், எந்த கட்டடம் நிற்கும். அக்னி கல்மழை எப்படி கொட்டுதோ அதே மாதிரி அக்னி கற்களாக பூமியில கொட்டப்படுமா. அப்படி கொட்டப்படும் பொழுது பூமியில மனிதர் மேல, அதாவது எகிப்துல மனிதர் மேல விழுந்துச்சு, மிருக ஜீவன்கள் மேல விழுந்துச்சு, பயிர் வகை மேல, மரங்கள் மேல, எல்லாத்தையும் மேல விழுந்து அழிச்சு நாசப்படுது, அழிக்கப்பட்டது. எங்க? எகிப்து தேசத்துல. அப்படின்னு யாத்திராகமத்துல நம்ம இத பார்க்கிறோமா. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. மரங்களெல்லாம் உடைச்சு போட்டுச்சான். கல் மரத்து மேலேயும் உழுந்தா, பெரிய பெரிய கல்லெல்லாம் மரத்து மேலே உழுந்தா மரம் நிற்குமா? உடஞ்சிடும். அதே மாதிரி அக்னி கற்கள் கீழே கொட்டப்படும். கல் எப்படி மழை மாதிரி ஊற்றுதோ அதே மாதிரி அக்னி கற்கள் வானத்திலிருந்து கொட்டப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்றத. முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது அதனுடைய அகோரமான காட்சி, கொடுமை, வேதனை எந்த அளவுக்கு இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் வாழ்கின்ற கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. எகிப்துல தான் கோசோன் என்ற பகுதியில இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கிறதுக்காக தான் மோயிசன் பார்வோன் கிட்ட போய் பேசுறாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடத்துல மட்டும் கல்மழையும் கிடையாது, அக்னியும் கிடையாது, இடிமின்னல் எதுவுமே இல்லைங்க. எகிப்தில் நடந்த இந்த வாதைக்கும் முதல் எக்காலத்தின் வாதைக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுக்கொன்று தலைகீழாக நடப்பதாக உள்ளது. அதாவது எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் மேல கல்மழை பெய்யல, அக்னி கற்கள் ஓட்டப்படலை, அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. மற்ற எல்லா மக்கள் மேலேயும் மிருக ஜீவன் எல்லாத்து மேலேயும் போய் விழுந்து அழிக்கப்பட்டது. எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இஸ்ரவேல் மக்கள், ஆனால் இனி உள்ள எக்கால வாதையில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா கடைசி நாள்ல உபத்திரவ காலத்துல இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். ஆனால் எகிப்தின் வாதை, அதாவது எகிப்துல கொடுத்த அந்த 10 வாதகத்தை பத்தி அதுல ஒண்ணுதான் இந்த கல்மழை பொழிஞ்சுது, அக்னி கொட்டப்படுதெல்லாம் பார்க்குறோம். அது எகிப்துல கொடுத்த நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா பார்வோனை நோக்கி செலுத்தப்பட்டது. எகிப்துல பார்வோனுக்கு நேராக அந்த வாதை, அந்த அழிவு செலுத்தப்பட்டது. ஆனால் உபத்திரவ கால நியாய தீர்ப்புகளோ இஸ்ரவேலுக்கு எதிராக ஏற்படும். முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கொடுமையான காலத்துல கூட சில இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவ
தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க மேல இந்த வாதம் வரும். உபத்திரவ காலத்துல இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். ஆனால் முதலாம் எக்காலம் ஊதும் பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் பூமியில் கொட்டப்படுகையில் மரம், செடி, கொடிகள், பசும்புல் ஆகியவற்றில் 1/3 மட்டும் எரிந்து போகும் என்று யோவான் விவரிக்கின்றார். ஆனால் எகிப்தில் முழுவதுமாய் எரிந்து விட்டதை பார்க்கலாம். முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில மரம், செடி, கொடிகள், பசும்புல் இதெல்லாம் தான் 1/3 அழிக்கப்படும் அப்படின்னு யோவான் விவரிச்சு சொல்றாரு. ஆனா எகிப்துல பெய்த அந்த கல்மழை அக்கினியானது அந்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேல் மக்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. யாத்திராகமம் 9வது அதிகாரம் 22 26 திருவசனங்கள் முடிய சொல்லப்பட்டது நடந்து முடிந்து விட்ட காரியம். மோயிசன் எகிப்துல பார்வோனுக்கு முன்னாடி செய்து காட்டின அந்த வாதைகள் 10 வாதைகள் நடந்து முடிஞ்சிடுச்சு. யாத்திராகமத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் முதலாம் எக்காலம் ஓதப்படும் போது நடக்க போகுது அப்படின்னு வேதத்துல நம்ம வாசித்தோம். ஆனா யோவேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாருங்க. யாத்திராகமும் பழைய ஏற்பாடு தான், யோவேல் தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசி தான். யாத்திராகமத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எகிப்துல நடந்த வாதை நடந்து முடிக்கப்பட்ட வாதை. ஆனா யோவேல் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம், அதாவது யோவேல் 2வது அதிகாரம் 30, 31, 2 திருவசனங்கள் சொல்லப்பட்டவைகள் இன்னும் நிறைவேறவில்லை, இன்னும் நிறைவேறல. அது எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொன்னா முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது யோவேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படின்றது தான் முதலாம் எக்காலத்தினுடைய செய்தியா இருக்குதுங்க. அதனால அதாவது யோவேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நடக்கல, நடக்க போகுது. எப்ப நடக்கும் அப்படின்னா, அதாவது கடைசியில அந்த 7 வாரம் 7 வருஷம் உபத்திரவ காலம் 7 வருஷம், அந்த 7 வருஷத்துல மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, உபத்திரவ காலத்துல கூட நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. வெள்ளை அங்கி தரித்து கையில குறித்தோலை பிடித்திருந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள். எப்ப ரட்சிக்கப்பட்டவங்க? உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள். 1,44,000 பேரை பத்தி பார்த்தோம். அவங்களும் உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள். 5வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பலிபீடத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள். 2ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது சிவப்பு குதிரை வருது. அந்த சிவப்பு குதிரை வரும்பொழுது இரத்த சாட்சிகள் நிறைய பேர் மரிப்பாங்க. அங்கே நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவங்க எல்லாருமே உபத்திரவ காலத்துல பேட்சா குரூப்பா ரட்சிக்கப்பட்டுட்டு வராங்க. கடைசியில எல்லாம் ரட்சிக்கப்பட்டு முடிச்ச பிறகுதான் தேவதூதன் பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு எடுத்து பூமி மேல கொட்டுறாரு. பூமி மேல கொட்டும் பொழுதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு இதுக்கு மேற்பட்ட ஆள் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்தி கிறிஸ்து கூட்டத்தை சேர்ந்தவங்க தான், இயேசுக்கு விரோதியான ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்கள பழி வாங்கிறதுக்காகத்தான் இப்பேற்பட்ட உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுது. எதிராளிகளை பழி வாங்கிறதுக்காக
ஆண்டவர் கொடுக்கிற தண்டனைத்தான் முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில கல்மழை பெய்யும், அக்னி கற்கள் ஊற்றப்படும், இடி மின்னல்கள் முழக்கமா இருக்கும். அப்படின்றது தான் முதலாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது நடக்கிற நிகழ்வுகள். அதனால அடுத்த நிகழ்ச்சி நம்ம இரண்டாம் எக்காலம் ஓதப்படும் பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கலாமா. இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க. மாரநாதா.